ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா மலருக்கு கால் பண்றாங்க. மலரும் கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லு தமிழ் அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா என்னக்கா பண்றீங்க? நீங்க சென்னைக்கு புறப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. சரி மீனாட்சி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயங்கினே பதில் சொல்றாங்க. அண்ணா அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஒரு தயக்கமா இருக்கீங்க? என்ன நடந்துச்சு விஷயத்த சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. அது வந்து தமிழே அது வந்து தமிழ் அப்படின்றாங்க. என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்கக்கா அப்படின்றாங்க. இல்ல தமிழ் ஆக்சிடென்ட் ஒண்ணு அதுதான் அப்படின்றாங்க. என்னங்க என்னக்கா சொல்றீங்க? ஆக்சிடென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி பதட்டமா எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்ப வீட்ல இருக்கிற செல்லப்பாண்டி, வசந்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன தமிழ் ஆக்சிடென்ட்டா? ஸ்பீக்கர்ல போடு ஃபோன அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ல போடுறாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா நடந்த உண்மைய சொல்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன். குழந்தைய நீங்க அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகாதீங்க. குழந்தைக்கு ரொம்ப ரிஸ்க்கா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். என் பேச்ச நீங்க கேட்டீங்களா? இப்ப பார்த்தீங்களா என்ன நடந்திருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கோவப்படுறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, தமிழ நீ கோவப்படுற மாரி இங்க ஒண்ணும் நடக்கல. ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அளந்த விஷயத்த சொல்றாங்க. மீனாட்சி அழுறா. கார ஓரமா நிப்பாட்டுங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கீழ இறங்கி நின்றோம். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கார் போன இதுல அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. அப்ப மீனாட்சி மட்டும் அழாம இருந்திருந்தா, அந்த கார் பார்த்தீங்கன்னா, நாங்க போயிருந்ததா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, மீனாட்சி தான் எங்கள எல்லாம் காப்பாத்துனது. மீனாட்சி மட்டும் இல்லன்னா, எங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, சரிக்கா நீங்க மீனாட்சிய பத்திரமா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு தடுப்பூசி போடணும்னு சொல்லி ஞாபகம் இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அதுக்கு உடனே மலர் பார்த்தீங்கன்னா, தமிழ் சொல்லியிருக்கேன். சேது மாமா கிட்ட சொல்லியிருக்கேன். இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். சென்னையிலே போயிட்டு ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல்ல பார்த்து தடுப்பூசி போட்டுடலான்னு சொல்லி சொல்லியிருக்காரு தமிழ் அப்படின்றாங்க. சரிங்கக்கா சரிங்கக்கா தடுப்பூசி போட்டோன்னே, சரி கொஞ்சம் நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி ஃபோனை வச்சிடுறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, சாமியாலாம் வேண்டுறாங்க. நீங்க தான் எப்படியும் என்னோட குடும்பத்த காப்பாத்தி குடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் ஆகலையா நல்லா இருக்காங்களாம். இதுக்கு தான் இவங்க இந்த மாரி பண்றாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வியும் புலம்பிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சேது, ஐஸ்வர்யா, ராஜாங்கம், கருப்பு, மலருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்க்கு வந்துடுறாங்க. ரெஸ்டாரண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் அப் ஆயின்னு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வியும் வசந்தியும் பார்த்தீங்கன்னா, குழந்தைய பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தடுப்பூசியும் பார்த்தீங்கன்னா, அழகருக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் வந்தா இந்த மருந்த குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்டரும் குடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா, மீனாட்சி தூக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் தடுப்பூசி போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அப்ப தடுப்பூசி போடும்போது பார்த்தீங்கன்னா, சேது கத்திர்றாங்க. "எதுக்குங்க நீங்க நாங்க குழந்தைக்கு அழாம ஊசி போட்டுருவோம். நீங்க போயிட்டு வெளிய நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போடுங்க" அப்படின்றாங்க. "நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வெளிய நில்லுங்க" அப்படின்றாங்க. கருப்புவும் பார்த்தீங்கன்னா, "இல்ல மாப்பிள நம்ம குழந்தை நல்லதுக்கு தானே இன்ஜெக்ஷன் போடுறாங்க. நீ கொஞ்ச நேரம் போயிட்டு வெளிய வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தடுப்பூசி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அழுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சேது மீனாட்சி அழுறத கேட்டு பார்த்தீங்கன்னா, சேதுவும் அழுறாங்க. தடுப்பூசி போட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, "இந்த காய்ச்சல் வந்தா அந்த மருந்த குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்டரும் மருந்து குடுத்து விடுறாங்க மலர்கிட்ட. வெளிய வந்த கருப்புவும் பார்த்தீங்கன்னா, சேது அழுதுன்னு இருக்கிறத பார்த்துட்டு, "என்ன மாப்பிள கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு" அப்படின்றாங்க. "இல்ல மாமா மீனாட்சி அழுந்த உடனே என்னோட மனசு ஏத்துக்கல" அப்படின்றாங்க. "பாத்தியா மலரு, பொம்பள புள்ளைங்கன்னா பெரும்பாலும் அப்பா புள்ளைங்களா இருக்கும். அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, பொம்பள புள்ளைக்கு ஒண்ணுன்னா அப்பாவும் எவ்வளோ துடிச்சு போறாங்க. மீனாட்சிக்கு ஒண்ணுன்னோனே சேது பாத்தியா கண் கலங்கியிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கருப்பு சொல்றாங்க. "ஆமாண்ணே, மீனாட்சி மேல சேது மாமாவுக்கு அவ்வளோ பாசம்" அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வியும், வசந்தியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, "என்ன தடுப்பூசி போட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா போட்டுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்றாங்க. "ஏன் என்னாச்சு? மருந்தெல்லாம் எடுக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கிட்ட அப்பதான் கேட்குறாங்க. "இல்லம்மா குழந்தைக்கு கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கிற மாரி வெத வெதன்னு இருக்கு. அதனால தான் சரி மருந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம்" அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. "சரி தமிழ் பார்த்து ஊத்து" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வசந்தி சொல்றாங்க. மருந்து குடுத்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, அழகர முட்டி பார்த்துட்டு, "அம்மா அழகருக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. உடனே வசந்தி பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா தடுப்பூசி போட்டா பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வர்றது தான். அதுதான் டாக்டர் மருந்து குடுத்துருக்காங்கல்ல, சரியா போகும். நீ பயப்படாத" அப்படின்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "அம்மா இங்க அழகருக்கு தடுப்பூசி போட்டோனே ஜுரம் வந்துச்சுன்னா, அப்ப அங்க மீனாட்சிக்கு தடுப்பூசி போட்டோனே மீனாட்சிக்கும் ஜுரம் வந்திருக்கும்லம்மா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம்மா, சரி கேட்டு பாரு" அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, சேதுக்கு கால் பண்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா அந்த ஃபோன எடுத்துட்டு, "இந்தாங்க மாமா தமிழ்ச்செல்வி அக்கா தான் கால் பண்றாங்க" அப்படின்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா, கால் அட்டெண்ட் பண்றாங்க.
பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, மீனாட்சிக்கு தடுப்பூசி போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேதுவும் போட்டுட்டோம் அப்படின்றாங்க. எப்படி இருக்கு? இங்கே அழகருக்கும் தடுப்பூசி போட்டுட்டோம். காய்ச்சல் இருக்கு. நாங்கள் மருந்து கொடுத்தோம். அங்கே மீனாட்சிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. ஆமாம், மீனாட்சிக்கும் காய்ச்சல் இருந்துச்சு. மருந்து கொடுத்தோம். ஒரு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு கருப்பு மாமா வாங்கிட்டு வர போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது சொல்றாங்க. என்ன மருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ சொட்டு சொட்டா விட சொல்லி சொன்னாங்க அப்படின்றாங்க. சரி நான் குடுத்து விட்ட கூடையில இருக்கு பாருங்க அப்படின்றாங்க. ஆமாவா நீ எல்லாம் குடுத்து விட்டுருக்க அப்படின்னு சொல்லி சேது கேட்குறாங்க. ஆமா குழந்தைக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கூடையில போட்டிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா இதுவா அதுவா அது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாங்க. ஆமா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. சரி 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா ஃபோன வச்சுடுறாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சி தூங்க வச்சுன்னு இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் தூங்குறாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கால் பண்ணிட்டு சொல்றாங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாப்பாக்கு மருந்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா காலையில பார்த்தீங்கன்னா சேது பார்த்தீங்கன்னா வந்த வேலைக்காக பார்த்தீங்கன்னா ஃபங்ஷன் ஸ்கூலோட ப்ரோகிராம்ல கலந்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்க ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா புள்ளைங்களுக்கெல்லாம் சைக்கிளு, நோட் புக்ஸ் அதெல்லாம் குடுக்குறத குடுத்துட்டு இருக்காங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி சேதுக்கு வீடியோ கால் பண்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா கால் அட்டெண்ட் பண்றாங்க. பாப்பாக்கு மருந்து குடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல அப்படின்றாங்க. குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு மருந்து குடுக்குறாங்க. உடனே திரும்பவும் தமிழ்ச்செல்வி கால் பண்ணி மருந்து குடுத்துட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. குடுத்துட்டேன் அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, என்ன தமிழ்ச்செல்வி அடிக்கடி கால் பண்ணே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரூம்ல வெயிட் பண்ண இருக்காங்க. உடனே சேது பார்த்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்கிறாங்க. வா சேது ரூம் ஓப்பன்ல தான் இருக்கு. நீ டோர தொறந்துட்டு உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன சேது நீ 9 மணிக்கே வந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்ப 11 மணி ஆயிடுச்சு. வேலையெல்லாம் முடிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டேன். நீங்களும் பேக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாங்க. இல்லப்பா 2, 3 நாள் இங்கேயே இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஏதோ மீட்டிங் எல்லாம் இருக்காம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எம்எல்ஏங்களுக்கெல்லாம் ஏதோ பயிற்சி குடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா உனக்கு வேலை இருக்குன்னா நம்ம 2, 3 நாள் தங்கிட்டு கூட போலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாங்க. அது இல்லப்பா பஞ்சாயத்துல பார்த்தீங்கன்னா, மீனாட்சிய 2 நாள்ல எடுத்துட்டு போய் குடுக்கணும்னு சொல்லி பஞ்சாயத்தோட தீர்ப்பு. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. உனக்கு அதுதான் இப்ப கவலையாப்பா? சரி நானு, கருப்பு, மலரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிய நாங்க கூட்டின்னு ஊருக்கு போறோம். நீயும் ஐஸ்வர்யாவும் இருந்து இங்க பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாங்க. அதுக்கு சேது பார்த்தீங்கன்னா, அப்பா இல்லப்பா என்ன மீனாட்சி எல்லாம் விட்டுட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்றாங்க. அதுதான் நாங்க இத்தன பேர் இருக்கோம்ல மீனாட்சிய பத்திரமா எடுத்துட்டு போயிடுவோம்ப்பா அப்படின்றாங்க. இல்லப்பா என்னோட பொண்ண பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுப்பா அப்படின்றாங்க. சரி நான் பஞ்சாயத்து ஆளுங்கிட்ட நான் பேசிக்கிறேன். இப்ப 11 மணி ஆயிடுச்சு. நான் காலையில பேசிக்கிறேன். நீ போயிட்டு படு. நான் பஞ்சாயத்து ஆளுங்கிட்டயும் தமிழ்ச்செல்வியோட வீட்டிலயும் நான் பேசிக்கிறேன்ப்பா அப்படின்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேது போறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம அடுத்த வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.